ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது உலகத்துல இன்டர்நெட்டே இல்ல, எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயங்கரமான கற்பனை தான் இல்லையா? ஆனா இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க, இன்டர்நெட்டை உண்மையிலே அழிக்க முடியுமாங்கிற கேள்விக்குள்ள ஆழமா போய் பார்க்கலாம். நீங்க உங்க போனை கையில எடுக்கிறீங்க, சிக்னல் சுத்தமா இல்ல. முக்கியமான ஒரு இமெயில் அனுப்பணும், ஆனா அது சென்ட் ஆகவே மாட்டேங்குது. உங்க டிஜிட்டல் உலகமே திடீர்னு நின்னு போன மாதிரி இருக்கு. சரி, பேங்க் ஓபன் பண்ணலான்னு பாக்குறீங்க, அதுவும் வேலை செய்யல. எல்லா பண பரிவர்த்தனைகளும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. சோஷியல் மீடியா, அது இருந்த இடமே தெரியல, மொத்தமா காணாம போயிடுச்சு. திடீர்னு உலகம் முழுக்க ஒரு டிஜிட்டல் அமைதி. என்னதான் நடக்குதுங்க? இப்போ அசலான கேள்விக்கே வருவோம். இன்டர்நெட்டை உண்மையிலே டிலீட் பண்ண முடியுமா, இல்ல அது யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம இன்டர்நெட் பத்தி பொதுவா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய தப்பான தாரணைய முதல்ல உடைக்கணும். நம்மேல் பல பேர் இன்டர்நெட்டை ஏதோ காத்துல மிதக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கிளவுட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. இன்டர்நெட்டுங்கிறது நம்மள சுத்தி, நமக்கு கீழே கடலுக்கு அடியிலன்னு பரவி கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான, நம்மளால தொடக்கூடிய ஒரு பிசிக்கல் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்க சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ், சர்வர்ஸ், தரை மற்றும் கடலுக்கு அடியில போற கேபிள்கள், சேட்டலைட்கள், அப்புறம் டேட்டா சென்டர்ஸ்னு ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சிருக்கு. சொல்லப்போனா இன்டர்நெட் ஒரு பொருள் இல்ல, அது பல கோடி பொருட்களோட ஒரு இணைப்பு. இந்த இணைப்போட மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருக்கு. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 95%. ஆமாங்க, உலகத்தோட மொத்த இன்டர்நெட் டிராஃபிக்ல இவ்ளோ சதவீதம் கடலுக்கு அடியில இருக்கிற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமா தான் நடக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம டிஜிட்டல் உலகத்தோட உயிர்நாடியே கடலுக்கு அடியில தான் இருக்கு. இந்த நெட்வொர்க்கோட டிசைனே ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஒருவேளை ஒரு கேபிள் துண்டிக்கப்பட்டா என்ன ஆகும்? டேட்டா ஒரு நொடியில வேற பாதையை தேர்ந்தெடுத்து அதோட பயணத்தை தொடரும். சொல்லப்போனா போர்கள் மாதிரி பெரிய அழிவுகளை கூட தாங்கணுங்கிற நோக்கத்துல தான் இன்டர்நெட்டோட ஆரம்ப வடிவமே உருவாக்கப்பட்டது. அப்போ இவ்ளோ வலுவான ஒரு நெட்வொர்க்க எதால தான் தாக்க முடியும்? சில மோசமான சாத்தியக்கூறுகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல் அச்சுறுத்தல், ஒரு பெரிய குளோபல் சைபர் அட்டாக். இது ஒரே நேரத்துல வங்கிகள், அரசாங்கங்கள், தகவல் தொடர்புன்னு எல்லாத்தையும் முடக்கி உலகத்தையே குழப்பத்துல தள்ளிடும். ரெண்டாவது அச்சுறுத்தல் இயற்கையிலிருந்து வருது, ஒரு சக்தி வாய்ந்த சூரிய புயல். இது விண்வெளியில இருக்கிற நம்ம சேட்டலைட்டுகளையும் பூமியில இருக்கிற எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையும் பொசுக்கிடக்கூடும். மூணாவது அச்சுறுத்தல் உலகளாவிய பவர் கிரிட் செயலிழப்பு. கரண்டே இல்லைனா இன்டர்நெட்டோட முதுகெலும்பா இருக்கிற டேட்டா சென்டர்கள் எல்லாம் நின்னு போயும். ஆனா இவ்ளோ பயங்கரமான விஷயங்கள் நடந்தா கூட வல்லுநர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க. இன்டர்நெட் முழுசா அழியாதான், அது தற்காலிகமா முடங்கி போகலாம், அவ்வளோதான். அப்படியென்றால் இன்டர்நெட்டை எது இவ்வளவு வலிமையானதா மாத்துது? அதோட தப்பி பிழைக்கிற ரகசியத்தை இப்போ நாம முடைச்சு பார்க்கலாம். இதோட ரகசியம் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு: டீசென்ட்ரலைசேஷன், அதாவது பரவலாக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்நெட்டுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸோ இல்ல ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலோ கிடையாது. தகவல்கள் எல்லாம் கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்கள்ல சிதறி கிடக்கு. அதனால ஒன்னு அழிச்சாலும் இன்னொன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இத ஒரு உயிருள்ள ஜீவன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கைக்கு அடிபட்டா இன்னொரு கை அந்த வேலையை செய்ய பழகிக்கோ இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். இதோட செயல்முறை ரொம்ப சிம்பிள். ஒரு சர்வர் டவுன் ஆகுதா, டிராஃபிக் உடனே வேற ஒரு இடத்துக்கு டைவர்ட் ஆயிடும். ஒரு நெட்வொர்க் முழுசா ஃபெயில் ஆகுதா, இன்னொரு நெட்வொர்க் அந்த பொறுப்பை எடுத்துக்கும். இதெல்லாமே நொடி பொழுதுல தானா நடந்துடும். அப்போ இன்டர்நெட்டை முழுசா அழிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரே நேரத்துல உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான மெஷின்களையும் நாம ஷட் டவுன் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, இது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆக இன்டர்நெட் காணாம போயிடுமாங்கிற கேள்விக்கு கடைசி பதில் என்ன? டெக்னிக்கலா பார்த்தா ஒருவேளை சாத்தியமா இருக்கலாம், ஆனா நடைமுறையில இது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் இன்டர்நெட் உயிர் வாழ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். ஏன்னா அது மனித தொடர்போட ஒரு டிஜிட்டல் வடிவம். சரி, இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்டர்நெட் உண்மையிலே ஒரு நாள் காணாம போயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க பதில்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.